சாமி என்கிட்ட நீதான் என்ன கட்டிக்குவேன்னு சொன்னதுல இருந்து நான் உன்னை மட்டும்தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் மாமா. உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு வார்த்தையால சொல்லவே முடியாது. உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நம்ம வளர வளர உங்க குடும்பத்துல இருக்கிற யாரையுமே எங்க அப்பாக்கு பிடிக்காமலே போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனாலும் சாமி நம்மள எப்படியாவது சேர்த்து வச்சிரோன்னு தான் நான் நம்பிட்டே இருந்தேன். நம்ம கல்யாண பேச்சு எடுத்தப்ப உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போது நான் நினைச்சிட்டு இருந்தேன். என் அப்பா தான் எல்லாத்தையுமே மாத்திட்டாரு. பொண்ணு மாதிரி என்கிட்டயும் என் முடிவை கேட்காம அவங்களாவே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. மாமா, என்கிட்ட மட்டும் அன்னைக்கு கேட்டிருந்தா எனக்கு அருள் மாமாவை தான் பிடிக்கும்னு நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் அப்பவே சொல்லிருப்பேன். என்ன கேட்காம விட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். பெரிய மாமாவே ஏன் என்கிட்ட கேட்காம விட்டாருன்னு தான் தெரியல. ஆனா என் மனசுல நீங்க தான் இருக்கீங்கன்ற விஷயத்த நான் என் அம்மா கிட்ட சொன்னேன். ஆனா அம்மாவும் அத மாமா கிட்ட சொல்லவே இல்லை. நீ எப்பமா வந்த? இங்க என்ன பண்ற? அருள் மாமாக்கு அடிபட்டு இருக்குல்ல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கே அழுதுட்டு இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல மாமா. நிச்சயத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? எல்லாமே கடவுள் செயல்மா. நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. நீ எதை நினைச்சு கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். சரிம்மா, நான் மில்லு கிளம்புறேன், நீ பார்த்து. என்னையா பேராண்டி அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டியே? உன்னை போய் எந்த பொண்ணாவது வேணான்னு சொல்லுமா? அப்படி சொல்லுதுன்னா அந்த பொண்ணுக்கு தான் நட்டம். நீ அப்படி நினைக்கிறத விட்டுட்டு உன்னைய ஏன் நீ இப்படி கஷ்டப்படுத்திக்கிற? ரொம்ப வலிக்குதாயா? மனசே மறுத்து போச்சு. இனி எனக்கு வழியெல்லாம் தெரியாதா பார்த்தா? அப்படியெல்லாம் விரக்தியில பேசாத ஐயா. உனக்கு என்ன குறைச்சலு? நீ வேணா பாரு, உன் குணத்துக்கு ஏத்த தங்கமான பொண்ணு உன்னைய தேடி வரும். உனக்கு ஒண்ணும் ஆகாது மாமா, நான் இருக்கேன். உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து உன்னை நான் காப்பாத்துவேன். நான் எப்பவும் கூடவே தான் இருப்பேன். ஆனா இப்ப நான் போறேன், இல்லைன்னா என் அப்பா கிட்ட மாட்டிப்பேன். பாட்டி போதுமா பாட்டி? பாட்டி என்ன விஷயம்? வரதன் மாமா. சரி நீ போ. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? இவன் வந்தாலே ஏதாவது வில்லங்க தெளித்து விடுவானே. அப்புறம் கூப்பிடுடா. வாப்பா வா. என்ன விஷயமா வந்திருக்க? சுந்தரம் இப்பதானே மில்லுக்கு போனா? இல்ல வாழை எது இங்க வந்தாளா? அவ இங்க வரலையே. முன்ன மாதிரி எல்லாம் அவ இங்க வர்றதே இல்ல. கல்யாணம் பேசி முடிச்சதுல இருந்து மாமனை பார்த்து வெக்கப்படுறா போல இருக்கு. இந்த பக்கமே வர்றதில்லப்பா. சரி அருள் எங்க? அவன் எதுக்கு நீ கேக்குற?
நெருப்பு போட்டு அவனுக்கு காயமாச்சுல, அதான் பார்த்து எப்படி இருக்கான்னு கேட்டு போலான்னு வந்தேன். உள்ளதான் தூங்கிட்டு இருக்கான். அவனை தொந்தரவு பண்ண வேண்டான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அவங்கிட்ட பேச்சு கொடுக்காம போய் பார்த்துட்டு வா. சரித்த, நான் பார்த்துக்கிறேன். ம். ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவர் என்ன பார்த்தாருன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரே. இப்ப என்ன பண்றது? செத்து இந்நேரம் சாம்பலாகிட்டு கொண்டிருவேன். என் பொண்ணால தப்பிச்சுக்கிட்டேன். வானதி இங்கே தான் வந்திருப்பான்னு நான் தான் தேவையில்லாம தப்பா நினைச்சேன் போல இருக்கு. இது என்ன பொம்பளை பாவாடமா தெரியுது? ஒரு வேலை நம்ம பொண்ணா இருப்பாளோ? பாத்திரக்கூடாது. முருகா 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 முருகா, பாத்திரக்கூடாது. மாமா, மாமா, நான் என் அப்பாக்கு தெரியாம அருள் மாமாவை பார்க்க உங்க வீட்டுக்கு வந்தேன். எங்க அப்பாவும் இங்க வந்துட்டாரு. நான் இப்ப அவருக்கு பயந்து அருள் மாமா ரூம்குள்ள இருக்கேன். என்ன வந்து கொஞ்சம் காப்பாத்து மாமா. ஐயோ, இப்ப போய் ஆகணுமே. அப்பதான் இதோ வந்துடுறேன். அண்ணே, எங்கண்ணா போற? இருடா, வரேன். நீங்க எப்ப மாமா வந்தீங்க? இப்பதான் மாப்பிள்ள வந்தேன். இப்ப எப்படி இருக்கு அருளுக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, சீக்கிரமா குணமாயிரும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சரி வாங்க, கீழே போலாம் வாங்க. ஏன் மாப்பிள்ள? இல்ல மாமா, அருள் நல்லா தூங்கட்டும், தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நம்ம பேச்சு சத்தம் கேட்டு அவன் எந்திரிச்சிட கூடாதுல்ல, அதான் சொன்னேன் மாமா. சரி மாப்பிள்ள, வாங்க போலாம். வாங்க. நல்ல வேலை, அப்பா போயிட்டாரு. சரி மாப்பிள்ள, அப்படியே நான் கிளம்புறேன். என்ன மாமா அதுக்குள்ள கிளம்புறீங்க? இல்ல மாப்பிள்ள, கொஞ்சம் வேலை இருக்குது, அதனாலதான் நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. வரேன். சரி அருள் மாப்பிள்ளைய கொஞ்சம் பத்திரம் பாத்துக்கங்க. சரி போயிட்டு வரேன். சரி வரேம்மா. ஒருவேளை வானதி பிரச்சனையில மாட்டிக்கிட்டா, முதல்ல வானதி எங்க இருந்து சேஃபா கூட்டிட்டு போகணும். எதுக்கு அவன் இப்ப இங்க வந்துட்டு போறான்? பாட்டி, ஆ? இதோ வந்துடுறேன். சரிப்பா. வானதி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு இங்க வந்த? இல்ல,
அருள் மாமாக்கு அடிபட்டிருக்குல்ல, அதான் பார்க்க வந்தேன். இப்போ உங்க அப்பா உன்னை இங்க பார்த்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா வானதி? சரி வா, யாருக்கும் தெரியாம உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். வா வா. காலையில் 9 மணி லோடு வந்துருச்சா? வந்துருச்சுங்கய்யா. அது என்னன்னு போய் செக் பண்ணு. சரிங்கய்யா. நீ 2 மணி லோடு வருதான்னு பாரு. பார்க்குறேங்கய்யா. நீ பார்த்துரு. சரிங்கய்யா. சரி, நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்கய்யா. வா வருதா? வணக்கம் மச்சான். என்ன இந்த பக்கம்? இந்த ஏரியாவில் வட்டி வசூல் பண்ண வந்தேன். சரி, பக்கத்தில் தானே மில்லு, அப்படியே உங்களை பாட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா? காலைல மில்லுக்கு வரும்போது வானதி வீட்டுக்கு வந்திருந்தா. இப்போ என்னன்னா நீ மில்லுக்கு வந்திருக்க. என்ன மச்சான் சொல்கிறீங்க? வானதி வீட்டுக்கு வந்தாளா? வந்திருந்தாலே ஏன் உனக்கு தெரியாதா? உங்ககிட்ட சொல்லாமே வந்தா? இல்லை, நான் வீட்டில் இல்லை, வெளியில் வந்ததுனால அவள் கிளம்பி வந்து எனக்கு தெரியல மச்சான். அப்போ நான் பயந்த மாதிரியே வானதி அந்த அருள் பையலை பார்க்கத்தான் போயிருக்கா. இருக்கட்டும், இன்னைக்கு செத்த அவ. என்ன இன்னும் ஒரு ஆளை காணோம்? மாமா தேங்க்ஸ். மாமா அம்மா, அக்கா வந்துட்டாமா. ஏண்டி, உனக்கு அறிவு கொஞ்சமாவது இருக்கா இல்லையாடி? நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லியும் எதுக்குடி நீ அருளை பார்க்க போன? அவனை நீ பார்க்க போறேன்னு எங்க எல்லாரோட உசுரோடையும் நீ விளையாண்டுகிட்டு இருக்கியா? இப்படி உடம்பு முழுக்க திமிர் எடுத்து போய் அலையிறல, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நான் இந்த பக்கம் கடைக்கு கிளம்பி போன உடனே நீ இவளை ஏமாத்திட்டு அந்த அருளை பார்க்க போயிருப்ப. அம்மா, அதான் அக்கா வந்துருச்சுல, விடுமா. என்னடி விடுறது? உங்க அப்பா வந்தப்ப எப்படி உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தோன்னு பார்த்தல, அதெல்லாம் மறந்துட்டியா? நல்ல வேலை, நீ சொன்னது அப்படியே அந்த ஆளும் நம்பிட்டாரு. நம்பாம இவளை தேடிக்கிட்டு என் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவளை அங்கேயே கண்டந்துண்டமா வெட்டி போட்டு கொளுத்தி விட்டுட்டு வந்திருப்பாரு. மாமா வீட்டுக்கு அப்பா வந்தாரேம்மா. என்னது? ஆனா அப்பா கண்ணுல நான் படலமா, ஒளிஞ்சுக்கிட்டேன். என்னக்கா சொல்ற? அப்பா மாமா வீட்டுக்கு வந்திருந்தாரா? நான் உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கேன்னு தானே சொன்னேன். அப்புறம் எதுக்கு அப்பா அங்க வந்தாரு? அருள் மாமாக்கு அடிபட்டிருக்குல்ல, அதனால அருள் மாமா எப்படி இருக்காருன்னு பார்க்க வந்திருப்பாரு. போடி கேன சிரிக்கி, பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நேத்து மண்டபத்துல வச்சு 2 பேரும் எப்படி சண்டை போட்டாங்கன்னு பார்த்தேல்ல. அவர் அருளுக்கு அடிபட்டிருக்குன்னு பார்க்க வந்தாராக்கோ. நீ அங்க இருக்கியா இல்லையான்னு பார்க்க தான் அந்த ஆளு வந்திருக்காரு. அது தெரியாம அருளை பார்க்க வந்திருக்காருன்னு உளறிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம சொன்னது அப்பா நம்பலையாமா? அந்த ஆளு யார நம்பியிருக்காரு? கட்டின பொண்டாட்டி பெத்த பிள்ளைங்க வரைக்கும் யாரையுமே அந்த ஆளு நம்ப மாட்டான். அதான அந்த ஆளோட புத்தி. அக்கா நல்லா தெரியுமா அக்கா, அப்பாவோட நிஜமா பாக்கல. இல்லடி, அவர் பார்க்கல. எங்க என்ன பாத்துருவாரோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். கடைசி நேரத்துல கரிகாலன் மாமா வந்து என்ன காப்பாத்திட்டாரு. ஏண்டி, உங்க அப்பா அவளை லேசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏமகாதங்கண்டி அந்த ஆளு. ஒருவேளை உன்னை அங்க அந்த ஆள் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி தான் வந்திருப்பாரு. எங்க கிட்ட இவ சொல்றத நம்புற மாதிரி காட்டிக்கிட்டு எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் நீ அங்க வந்திருக்கியான்னு பாத்துருக்காருனா அந்த ஆள் எப்படிப்பட்டவர்னு பாத்துக்கோ. இல்லம்மா, நீ ஒன்னும் பயப்படாத, அப்பா என்ன பார்க்கல. எவ்வளவு தைரியம் இருந்தா
அவனை பார்க்க போயிருப்ப வேணுங்க. என்ன கேளப்ப நினைச்சா நீ எவ்வளவு கொழுப்பு இருந்தா அவனை போய் பார்த்து நீ எதிரி அவனை போய் பார்த்த அவனே ஒரு வெட்டி பையன் வீணா போனவன். என்னங்க பொம்பளை பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறீங்க? ஏதாவது ஆயிட போதுங்க. கல்யாணம் வேற வச்சிருக்கோம். இவளுக்கு ஒரு கல்யாணம் ஒரு கேடு. இவளுக்கு கருமாதி வைக்கணும். இவள சாகட்டும். போவியா? சொன்ன கேளுங்க. வேணுங்க. விட்டு பறிக்காதீங்க. போவியா நீ? அப்பா அடிக்காதப்பா. அந்த பையன் மண்டபத்துல வச்சு 10 பேர் முன்னாடி என்ன கேள்வி கேட்டான். எனக்கு தெரியும் பாத்துருக்க. எவ்வளவு திமிரு உனக்கு. இனிமே போவியா நீ? ஓட்டன் வச்சு போவேன். என்ன சொன்ன? நான் போவேன்னு சொல்றேன். இவனுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? எல்லாம் நீ கொடுற இடம்தான். இம்புட்டு அடிவன பிறகு என்ன தைரியம் போச்சு அவளுக்கு? நீங்க எனக்கு எவ்வளவு வேணாலும் அடிங்க. நான் போவேன் போவேன் போவேன். போக கூடாதுங்கற போனா என்ன தப்பு? எங்க திமிரா பேசுறியா? போக மாட்டேன். போக மாட்டேன். போக மாட்டேன். போக மாட்டேன். வேணுங்க. போக மாட்டேன். சொன்ன கேளுங்க. ஏண்டி இப்படி அடி வாங்கி சாகுற? போக மாட்டேன்னா ஒரு வார்த்தை சொல்லி தொலையண்டி. நான் போவேன் போவேன் போவேன். ஓவியா நீ உன் காலை உடைச்சு போட்டா எப்படி போவ நீ? அக்கா போக மாட்டேன்னு சொல்லுக்கா. நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நான் போவேன். எவ்வளவு அடி வாங்கி உங்களுக்கு குழுப்படல அப்படியே கொண்டு மாத்துக்க. நீங்க எதுக்கு என்ன கொல்லணும்? நானே போய் சாவறேன். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்ல. வானதி அக்கா நில்லுடி. ஏய் வானதி நில்லுடி. அக்கா நில்லுக்கா. சொன்ன கேளுடி. வானதி நில்லு. ஏய் வானதி. அக்கா வானதி நில்லுக்கா. வானதி சொன்ன கேளு. அக்கா வானதி. அக்கா நில்லுடி. ஐயோ இங்க இல்லைங்கய்யோ. ஓட பக்கமா போய் தேடி பாருங்க. சீக்கிரம் வாங்க.
இப்ப எங்க இருக்கோம்? கண்ணு முழிச்சிட்டியா? மயக்கம் தெளிஞ்சிருச்சா? பரவாயில்லையே, உனக்கு ஆயுசு கெட்டிதான். உனக்கு நடந்ததெல்லாம் தாண்டி நீ உயிர் பொழைச்சிருக்க. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. என்னையே காப்பாத்துனீங்க. நான் சாகணும் தான் ஆத்துலயே குதிச்சேன். நான் எங்க உன்னை காப்பாத்தினேன்? நீ செத்துருப்பேன்னு தான் நானும் நினைச்சேன்.